நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல ஒரு பெல் ஐகான் வரும். அதுல ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான கலர் கிரேடிங் ப்ளஸ் பீட் ஷேக் எஃபெக்ட் தான் வந்துட்டு அலைட் மோஷனில் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வந்துட்டு நம்ம அலைட் மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு பென்சில் ஐக்கான் மாதிரியே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல் சைஸ் ரேஷியோ வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸில் வந்துட்டு 1080, செகண்ட் பாக்ஸில் 2340 போட்டுக்கோங்க. போட்டுட்டு சென்டரில் வந்துட்டு பின் இருக்கும், அதை வந்து எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டு பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர் கொடுத்துட்டு கிரியேட் ப்ராஜெக்ட்ன்றதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் சைஸ் ரேஷியோ வந்துடும், அதாவது 4Kல வந்துடும். இப்போ வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஆடியோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ப்ரிவியூவில் வந்து பார்த்துருப்பீங்க, அதில் வந்துட்டு 3 பீட் வரும். ஸோ லைனாக வந்துட்டு நம்ம ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிவிடுவோம். பட் அந்த பீட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எஃபர்ட் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ அந்த பீட்டுக்கு ஏற்ற மாதிரி எஃபர்ட் ஆட் பண்ணுறதுனால புக் மார்க் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆடியோ வந்து ஆட் பண்ணிவிட்டு புக் மார்க் வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். தென் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபோட்டோஸ் வந்து லைனாக ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் ஆட் பண்ணுறப்ப. இப்போ நான் வந்து ஆடியோ ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆடியோ வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு நான் ஒரு 5 செகண்ட்ஸில் வச்சு கட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நான் 5 செகண்ட்ஸில் வச்சுட்டு ஆடியோ வந்து கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு நம்ம வந்து புக் மார்க் ஆட் பண்ணலாம். ஸோ இதில் வந்துட்டு 3 சவுண்ட் வரும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு சவுண்ட் வரும். அந்த சவுண்டுக்கு நமக்கு வந்து பீட் மார்க் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதாவது வந்துட்டு புக் மார்க் ஆட் பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு வாட்டர் ட்ராப் மாதிரி ஒரு சவுண்டு. நெக்ஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோ மோஷனில் ஒரு சவுண்ட் வரும். ஸோ இது வந்து கண்ணழகா அந்த பிஜிஎம்மில் வந்துட்டு வாட்டர் ட்ராப் சவுண்ட் வரும். ஸோ நீங்கள் வந்துட்டு வேறு ஆடியோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் சாங்குக்கே பீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு புக் மார்க் ஆட் பண்ணிட்டு நீங்கள் லைனாக வந்து ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி புக் மார்க் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த புக் மார்க் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நான் ஆட் பண்ணியிருக்கிறதுல இந்த இடத்துல வந்துட்டு ஒரு சவுண்ட் வரும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சவுண்டுக்கு வந்துட்டு நம்ம ஒரு ஃபோட்டோவும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வந்துட்டு 2 ஃபோட்டோ நீங்கள் ஆட் பண்ணுறதாலும் ஆட் பண்ணிக்கலாம். தென் இந்த புக் மார்க் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்துட்டு வாட்டர் ட்ராப்பு. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்துட்டு வாட்டர் ட்ராப்க்கு வந்துட்டு எஃபர்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம லைனாக வந்துட்டு ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். பட் பீட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எஃபர்ட் ஆட் பண்ணுறதுனால நான் வந்துட்டு ஜஸ்ட்டு சொல்கிறேன், ஓகேவா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அகைன் வந்துட்டு ஃபர்ஸ்ட்ல இருக்க சவுண்டு மாதிரி வரும். ஸோ இந்த இடத்துல சவுண்டு இருக்க மாதிரியே இந்த இடத்துல நமக்கு சவுண்ட் வரும். தென் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு ஸ்லோ மோஷனில் சவுண்ட் வரும், ஓகேவா. ஸோ இந்த இடம் காமிக்கிறேன் இல்லையா, இங்கே வந்துட்டு ஸ்லோ மோஷனில் வரும். அதே மாதிரி ரொட்டீனாக வந்துட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்த மாதிரி சவுண்டு வாட்டர் ட்ராப்பு அந்த மாதிரி வந்துட்டு வரும். ஸோ அந்த சாங்கோட மியூசிக் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பீட் மார்க் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டிங்கனாலே போதும். இப்போ வந்துட்டு இந்த பீட் மார்க் இந்த புக் மார்க் ஏற்ற மாதிரியே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ நீங்கள் யாரோட ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறீங்களோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு தீபா பாலு அவங்களோட ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஆட் பண்ணிட்டேன். ஸோ இந்த புக் மார்க்கு ஏற்ற மாதிரியே நம்ம வந்து கட் பண்ணணும். பட் இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு சவுண்ட் வந்துட்டு 2 வித சவுண்டு மாதிரி வரும். ஸோ அதனால் இந்த ஃபோட்டோவை வந்துட்டு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ 2ஆக வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோவை கட் பண்ணிவிட்டு புக் மார்க் எங்கே இருக்கோ அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு 2ஆக வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்துட்டு இந்த 4th ஆப்ஷன் கிளிக் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்துட்டு நம்ம இன்னொரு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க லைனாக. ஸோ நான் எல்லா ஃபோட்டோஸும் ஆட் பண்ணி காமிப்பேன். பட் வீடியோ வந்து லென்த்தியாக போகும், அதனால் நான் வந்து ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு நான் லைனாக வந்து ஆட் பண்ணிவிட்டு ஃபில் ஸ்க்ரீன்றதை கொடுத்துட்டேன், ஓகேவா. ஸோ இந்த பீட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த புக் மார்க் ஏற்ற மாதிரியே நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எங்கெங்கெல்லாம் புக் மார்க் ஆட் பண்ணியிருக்கீங்களோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு லைனாக வந்துட்டு ஆட் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பீட் ஷேக் பார்க்கறதுக்கு முன்னாடி
கலர் கிரேடிங் எப்படி பண்ணுறது எல்லா இமேஜஸ்க்கும் அப்படின்ட்டு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டில் இருக்க இமேஜஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸ் போங்க, ஆட் எஃபர்ட்ஸ் போங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா கலர் அண்ட் லைட்னு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்துட்டு பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் அப்படின்னு இருக்கும். அது வந்து ஸ்டாண்டர்ட் செட்டிங் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு பிரைட்னஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து 0ல் இருக்கும். நீங்கள் வந்துட்டு +4ல் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு கான்ட்ராஸ்டோட வேல்யூ வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ 0ல் இருக்கும். அதை வந்து +75க்கு செட் பண்ணிக்கோங்க. ஓகே, செட் பண்ணியாச்சு. ஸோ அகைன் பேக் வந்துட்டு எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. கலர் அண்ட் லைட்லேயே போயிட்டு சேச்சுரேஷன் அண்ட் வைப்ரன்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து ஸ்டாண்டர்ட் செட்டிங் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு சேச்சுரேஷனை வந்து +100ல் வந்துட்டு கொண்டு போய்க்கோங்க. ஓகேவா, 0ல் இருக்கும். +100 ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கோங்க. வைப்ரன்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதோட வேல்யூ வந்துட்டு 1.41ல் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, செட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அகைன் பேக் வந்துட்டு எஃபெக்ட்ஸ் போயிட்டு ஆட் எஃபெக்ட்ஸ் போயிட்டு அதரில் போயிட்டு RGB கலர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ பியில் இருக்கும். அது வந்து ஜஸ்ட்டு நீங்கள் ஜியாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு கலர் கிரேடிங் எஃபர்ட் வந்து கிடச்சிருக்கும். ஸோ இந்த எஃபர்ட்டை வந்துட்டு நம்ம அவ்வளோதான், கலர் கிரேடிங்க்கு 3 எஃபர்ட் தான் ஆட் பண்ணியிருக்கோம். இதை வந்துட்டு காப்பி பண்ணிவிட்டு எல்லா இமேஜஸ்க்குமே நம்ம வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க எல்லாத்துக்குமே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் எல்லாத்துக்குமே பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இது பார்க்குறப்ப செம்மையாக இருக்கும் இந்த கலர் கிரேடிங். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா பீட் ஷேக் எஃபெக்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இந்த 2 ஃபோட்டோஸ்க்கும் ஒரு பீட் வரும். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டில் இருக்க பீட் வந்துட்டு இந்த 2 ஃபோட்டோஸ்க்கும் ஒரு பீட் வரும். ஸோ இந்த 2 ஃபோட்டோக்கும் வந்துட்டு நம்ம ஒரு எஃபர்ட் மாதிரி கொடுப்போம். தென் வாட்டர் ட்ராப்புக்கு வந்துட்டு ஒரு எஃபர்ட் மாதிரி கொடுப்போம். தென் வந்துட்டு ஸ்லோ மோஷனில் வரும். ஸோ இந்த பீட்டுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ வந்துட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா புரியாது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே ஷார்ட்டான வீடியோ தான். ஃபஸ்ட்டில் இருக்க இமேஜஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு எஃபர்ட்ஸ் போங்க, ஆட் எஃபர்ட்ஸ் போங்க. அதில் வந்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ரேண்டம் ஜிட்டர் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு அந்த எஃபர்ட்குள்ளே போனீங்க அப்படின்னு மேக்னிடியூடில் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஒரு கீ ஃப்ரேம், தென் வந்துட்டு லாஸ்ட்டில் வந்து ஒரு கீ ஃப்ரேம், மிடில் ஒரு கீ ஃப்ரேம், எண்டில் வந்துட்டு ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. ஸோ மிடில் இருக்க வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 25ல் இருக்கும். லாஸ்ட்டில் இருக்க அதோட வேல்யூ வந்துட்டு 7ல் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போ செட் பண்ணியாச்சு. அதோட சீடு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அது ஃபுல்லாக வந்துட்டு 10ல் வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், வேறு எந்த சேஞ்சஸுமே நம்ம பண்ண வேண்டாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த எஃபர்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஓகேவா, ஸோ லைட்டாக வந்து ஷேக் ஆகும். ஸோ இந்த எஃபர்ட்டை வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டில் உள்ளதுக்கும் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்துட்டு நான் சொன்னேன் இந்த பீட்டுக்கு 2 ஃபோட்டோக்கு வந்துட்டு இந்த எஃபர்ட் வந்து சூஸ் பண்ண போகிறோம். இது வந்துட்டு வாட்டர் ட்ராப்க்கு. ஓகேவா, ஸோ இது வந்துட்டு வாட்டர் ட்ராப்க்கு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம அந்த எஃபர்ட்டை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பீட் எஃபர்ட்லாம் எங்கே வருதோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு வாட்டர் ட்ராப் இந்த இமேஜுக்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த இமேஜ் சூஸ் பண்ணிட்டு எஃபர்ட் போயிட்டு ஆட் எஃபர்ட் போங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஜூம் பிளர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் செட் பண்ணிக்கோங்க. அந்த எஃபர்ட்குள்ளே போனீங்க அப்படின்னா ஸ்ட்ரென்த் அப்படின்ட்டு ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு சென்டர் பாயிண்டில் வந்துட்டு ஒரு கீ ஃப்ரேம், இல்லை நீங்கள் உங்களுக்கு எங்கே வேணுமோ தள்ளி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு சென்டராக வைக்கிறேன். ஸோ அங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டில் இருக்க வேல்யூ வந்துட்டு 1ல் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டில் இருக்க கீ ஃப்ரேமோட வேல்யூ வந்துட்டு 1ல் வந்து செட் பண்ணிவிட்டு செகண்டாக இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு நம்ம 0ல் வந்து செட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபுல்லாக வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டில் இருக்க வேல்யூஸ் மட்டும் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு செகண்டில் இருக்க வேல்யூ வந்து ஃபுல்லாக வந்து ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இதுக்கும் வந்துட்டு நம்ம எஃபர்ட் வந்து காப்பி பண்ணியாச்சு. ஸோ இதை வந்துட்டு நம்ம காப்பி பண்ணிவிட்டு
நெக்ஸ்ட்டில் அந்த ஒரு வாட்டர் ட்ராப் மாதிரி வரும் இல்லையா, அது அங்கே வந்துட்டு நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஸ்லோ மோஷனில் ஒரு சவுண்ட் வரும் இல்லையா, அந்த எஃபர்ட் வந்து எப்படின்னு பார்த்துலாம். ஸோ அந்த இமேஜஸ் வந்து சூஸ் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு ஸோ இமேஜஸ் வந்து கரெக்டாக இந்த சைடு வச்சுட்டு இப்போ வந்து நம்ம கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டில் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு அதோட மிடில் வந்துட்டு ஒரு கீ ஃப்ரேம். ஸோ இதை வந்துட்டு லைன் இந்த மாதிரி வந்துட்டு ட்ராப் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி சைடாக போகிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி நம்ம மூவிங் ஆப்ஷன் வந்து செட் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.